பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஐரோப்பா நாட்டில் ஆல்ப்ஸ் என்ற ஒரு மலை தொடர் இருக்குது இல்ல, பல தேசங்களுக்குள்ள போகுது. இந்த ஆல்ப்ஸ் மலை அந்த பகுதியில ஆஸ்திரியான்னு ஒரு அழகான தேசம். அங்க ஒரு கேபிள் கார் போகுது மலைக்கு போய் பார்க்கறதுக்கு. அதுல வந்தோம். அதுல இருந்து உங்களோட பேசலான்னு சொல்லி இந்த செய்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டோடைய சிருஷ்டிப்பு ரொம்ப அழகா இருக்குது, பார்க்கறதுக்கே மன ரம்யமா இருக்குது. ஆனா மழை தூரிக்கிட்டே இருக்குதா, ரொம்ப குளிரா வேற இருக்குது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சத்துருக்கள் இருக்காங்களா? பகிக்கிறவங்க இருக்காங்களா? வீட்டுக்குள்ள கூட இருப்பாங்க, சில சமயம் வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, உங்க கிராமத்துல நீங்க வசிக்கிற ஏரியாவில் இருப்பாங்க, சபைக்குள்ள கூட இருப்பாங்க. சில சமயம் நீங்க பிசினஸ் செய்யறதுல ஊழியம் செஞ்சுட்டா இன்னும் பகைக்கிறவங்க நிறைய இருப்பாங்க, உங்களை விரோதிக்கிறவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு என்ன தோணும்? ஒண்ணு வருத்தமா இருக்கு, எதுக்கு எங்க காரணம் என்ன பகைக்கிறாங்கன்னு. அடுத்தது அவங்க மேல உங்களுக்கு கோபம் வரும், இவங்களை ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் என்ன வருதா? ஆனா நீங்க ஒண்ணு செய்யணுமா? என்ன செய்யணுமா? இயேசு சொல்லுகிறார் மத்திய 5:44, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு யாராவது சத்துருக்கள் இருந்தா அவங்கள சிநேகிக்கணும், அவங்களுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னு இயேசு சொல்லு. இதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான தண்டனை அப்படின்னு சொல்லலாம். உங்களை பகைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அன்பு காட்டி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னு வைங்களேன், அக்னி தழல உங்களுடைய தலையில குவிக்கிற மாதிரியா தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யும் போது. அப்போ நீங்க ஆண்டவர் இயேசுவிடத்துல கற்றுக்கொள்கிற காரியம், இயேசுவை விரோதித்தாங்க மத தலைவர்கள், நிறைய பேர் அவரை விரோதித்தாங்க, பகைச்சாங்க, பொறாமை கொண்டாங்க. அவர் பேசினதுல குற்றம், அற்புதம் செய்தா குற்றம், எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணி 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 இயேசு குற்றப்படுத்துறதுலே கவனமா இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யாரையும் பகைக்கல, விரோதிக்கல. அவர் அவங்களை நேசித்து மன்னித்து போய் கொண்டே இருந்தார். நீங்களும் கூட மன்னிச்சிருங்க. அவங்க திட்டினா திட்டிட்டு போட்டோம், ஏசினா ஏசிட்டு போட்டோம். பொய்யா சொல்றாங்களே, பொய்யா தானே சொல்றாங்க. உண்மையா இருந்தா தான் நீங்க வருத்தப்படணும். பொய்யா சொன்னா நீங்க சந்தோஷப்படுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா இருக்கட்டும், அவங்க நம்மளை திட்டது அவங்களுக்கு சந்தோஷம்னா நல்லா இருக்கட்டும். நம்மளை திட்டதுனால அவங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அது மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு போட்டுமே அப்படிதான் நினைப்பேன். இந்த யூடியூப்ல உட்காந்து பேசுறாங்களே, திட்டி வியாக்கியானம் பண்ணி நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு தப்பா வியாக்கியானம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க சில ஆட்கள். ஊழியக்காரன்னு சொல்லி கொண்டே கூட நான் என்ன நினைக்கிறது, நம்மளை திட்டது மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது, நல்லா இருக்கட்டுமே, அவ்வளவுதான் சந்தோஷம். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாம இயேசுவை தான் பின்பற்றணும். சபிக்கிறாங்களா, ஆசீர்வதிச்சிருங்க. நீங்க விளங்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன்னா இயேசுவின் நாமத்தில் நீங்க நல்லா இருங்க, ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லுங்க. இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுது. இதை செய்யும் போது என்ன நடக்கும்னா, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம், மன மகிழ்ச்சியா இருக்கலாம், இயேசுடைய ஆசீர்வாதத்துல நிறைவா இருக்கலாம். அப்படிதான் பாருங்க, இது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்து நான் அதை பிராக்டிஸ் பண்றதுனால நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன். எதுவும் என்ன பாதிக்காது, ஆசீர்வாதமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒப்பு கொடுக்கிறீங்களா? இயேசுவே, நான் என் சத்துருவுக்கு விட நேசிக்கிற அன்பை தாங்க, என்னை சபிக்கிறவங்களை கூட ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க. உம்மை நான் பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.